வணக்கம் நண்பர்களே, ராஜு சிவன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்ம சேனலில் பார்க்க போகும் தலைப்பு என்னவென்றால் அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரமும் அதனை படிப்பதனால் கிடைக்கும் நன்மைகளும் ஸ்லோகத்தின் முழு தமிழ் அர்த்தமும் பற்றி பார்க்க போகிறோம். அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம் என்பது மகாலட்சுமியின் 8 முக்கிய வடிவங்களை போற்றி துதிக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம் ஆகும். லக்ஷ்மி தேவி செல்வத்திற்கு மட்டும் அதிபதி அல்ல, வாழ்க்கையின் அனைத்து வளங்களுக்கும் அவளே ஆதி மூலம். இந்த அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரத்தை தினமுமோ அல்லது வெள்ளிக்கிழமைகளிலோ பக்தியுடன் பூஜை அறையில் அமைதியாக அமர்ந்து அஷ்டலக்ஷ்மி படம் இருந்தால் பூக்களால் அலங்கரித்து உங்களால் முடிந்த பிரசாதம் செய்து வைக்கவும், முடியாவிட்டால் திராட்சையும் கல்கண்டும் வைத்து இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்வதால் கிடைக்கும் நன்மைகளை விரிவாக காண்போம். முதலாவதாக ஆதிலக்ஷ்மி. மன அமைதியும் ஆன்மீக பலனும் வாழ்க்கையில் தொடக்க புள்ளி மற்றும் ஆன்மீக ஞானத்தின் வடிவம் ஆதிலக்ஷ்மி. பலன் என்னவென்றால் மனக்குழப்பங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும். நமது வாழ்க்கையின் நோக்கத்தை உணரவும் ஆன்மீக பாதையில் முன்னேறவும் அருள் புரிகிறாள் ஆதிலக்ஷ்மி. இரண்டாவதாக தானியலக்ஷ்மி. உணவும் ஆரோக்கியமும். உணவு, தானியம் மற்றும் விவசாய செல்வத்தை வழங்குபவள் தானியலக்ஷ்மி. பலன் என்னவென்றால் வீட்டில் என்றும் உணவு பஞ்சம் வராது, அன்னதோஷம் நீங்கும், பசி பட்டினி இல்லாமல் குடும்பத்தினர் அனைவரும் ஆரோக்கியமாக வாழ வழிவகுக்கும். மூன்றாவதாக தைரியலக்ஷ்மி. பயமின்மையும் வெற்றியும், மன உறுதியையும் தைரியத்தையும் அளிப்பவள் தைரியலக்ஷ்மி. பலன் என்னவென்றால் வாழ்க்கையில் சந்திக்கும் தடைகள், தோல்விகள் மற்றும் பயத்தை போக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் துணிச்சலான முடிவுகளை எடுத்து வெற்றி பெற உதவும். நான்காவதாக கஜலக்ஷ்மி. ராஜபோகமும் அரச மரியாதையும். ஆனைமுகன் வணங்கும் கஜலக்ஷ்மி அதிகாரம் மற்றும் வாகன யோகத்தை தருபவள். பலன் என்னவென்றால் சமுதாயத்தில் நற்பெயர், புகழ், பதவி உயர்வு மற்றும் மதிப்பை பெற்றுத்தரும். இழந்த சொத்துக்கள் அல்லது நிலங்களை மீட்க அருள் புரிவாள் கஜலக்ஷ்மி. ஐந்தாவதாக சந்தானலக்ஷ்மி. வம்ச விருத்தியும் குழந்தைகள் நலனும். சந்தான பேற்றையும், அதாவது குழந்தை பாக்கியம், குழந்தைகளின் நல்வாழ்வையும் அருள்பவள். பலன் என்னவென்றால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல மகப்பேறு கிடைக்கும். பிள்ளைகளின் கல்வி, ஆரோக்கியம் மற்றும் அவர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமையும். ஆறாவதாக விஜயலக்ஷ்மி. சகல காரிய வெற்றி. எந்த ஒரு செயலிலும் வெற்றியை கொடுப்பவள் விஜயலக்ஷ்மி. பலன் என்னவென்றால் நீதிமன்ற வழக்குகள், போட்டித் தேர்வுகள், புதிய தொழில் முயற்சிகள் போன்றவற்றில் ஏற்படும் தடைகளை தகர்த்து வெற்றியை தருவாள். ஏழாவதாக வித்யாலக்ஷ்மி. கல்வியும் கலைஞானமும். ஞானம், கலைகள் மற்றும் கல்வியின் தேவியாக திகழ்பவள் வித்யாலக்ஷ்மி. பலன் என்னவென்றால் மாணவர்களுக்கு நல்ல நினைவாற்றல், கூர்மையான புத்தி கூர்மை மற்றும் படிப்பில் சிறந்த கவனம் கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய படைப்பாற்றல் பெருகும். எட்டாவதாக தனலக்ஷ்மி. பொருள், செல்வமும் வறுமை இன்மையும். பணம், பொன், பொருள் போன்ற லௌகீக செல்வங்களை வழங்குபவள் தனலக்ஷ்மி. பலன் என்னவென்றால் வீட்டில் உள்ள வறுமை, கடன் தொல்லைகள் மற்றும் பண தட்டுப்பாடு நீங்கும். நியாயமான வழியில் சொத்துக்களும் பணமும் பெருகும். ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யும் முறை. சிறந்த நேரம் எதுவென்றால் தினமும் காலை அல்லது மாலை அந்தி வேளையில் விளக்கேற்றி வைத்து படிக்கலாம். வெள்ளிக்கிழமைகள், பௌர்ணமி மற்றும் வரலட்சுமி விரத நாட்களில் படிப்பது மிக சிறந்தது. பலன் இரட்டிப்பாக. சுத்தமான மனதோடும் நம்பிக்கையோடும் லக்ஷ்மி தேவிக்கு ஏதேனும் ஒரு இனிப்பு அல்லது பழங்கள் நைவேத்தியம் செய்து மனமுருகி பாராயணம் செய்தால் வீட்டில் உள்ள நேர்மறை ஆற்றல் நிறைந்து சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும். இப்பொழுது ஸ்கிரீனில் தெரியும் அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம் எப்படி உச்சரிப்பது என்பதை நான் அழகாக கூறுகிறேன். கவனமாக எப்படி உச்சரிப்பது என்பதை நீங்கள் கவனியுங்கள்.
सुमनसवन्दित सुन्दरि मातवि चन्द्रसहोदरि हेममये मुनिगणवन्दित मोक्षप्रदायिनि मञ्जुलभाषिनि वेतनुते पङ्कजवासिनि देवसुपूजित सद्गुणवर्षिणि शान्तियुते जय जय हे मधुसूदन कामिनि आदिलक्ष्मि परिपालय माम् शनासिनि कामिनि वैदिकरूपिणि वेदमये शिरसमुद्भव मङ्गलरूपिणि मन्त्रनिवासिनि मन्त्रनुते मङ्गलदायिनि अम्बुजवासिनि देवगणाश्रितपादयुते जय जय हे मधुसूदन कामिनि धान्यलक्ष्मि सदा पालय माम् जय वरवर्षिणि वैष्णवि भार्गवि मन्त्रस्वरूपिणि मन्त्रमये सुरगणपूजित शीघ्रफलप्रदज्ञानविकासिनि शास्त्रनुते भवभयहारिणि पापविमोचनि साधुजनाश्रितपादयुते जय जय हे मधुसूदन कामिनि धैर्यलक्ष्मि परिपालय माम् जय जय दुःखदिनाशिनि कामिनि सर्वबलप्रदशास्त्रमये रदगजतुरगबदादिसमावृतपरिजनमण्डितलोकनुते हरिहर ब्रह्म सुपूजित सेवित तापनिवारणि पादयुते जय जय हे मधुसूदन कामिनि गजलक्ष्मि रूपेण पालय माम् ऐगगवाहिनि मोहिनि चक्रिनि रागविवर्तिनि ज्ञानमये गुणगणवारिति लोकहितैषिणि सप्तस्वरभूषितगाननुते सकलसुरासुरदेवमुनीश्वर मानववन्दितपादयुते जय जय हे मधुसूदन कामिनि सन्तानलक्ष्मि त्वपालय माम् जय कमलासिनि सद्गदितायिनि ज्ञानविकासिनि गानमये अनुदिनमर्चित कुङ्कुमदोसुरभूषितवासितवाद्यनुते कनकधरास्तुति वैभववन्दित शङ्करदेशिकमाल्यपते जय जय हे मधुसूदन कामिनि विजयलक्ष्मी सदा पालय माम् प्रणद सुरेश्वरि भारति भार्गवि सोगविनाशिनि रत्नमये मणिमयभूषित कर्णविभूषण शान्तिसमावृतहास्यमुखे नवनिधितायिनि कलिमलहारिणि कामितबलप्रदहस्तयुते जय जय हे मधुसूदन कामिनि विद्यालक्ष्मी सदा पालय माम् तिमि तिमि तिन्दिमि 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 तुन्दुबिनाद सुपूर्णमये कुम कुम कुङ्कुम 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 शङ्खनिनाद सुवाद्यनुदे वेदपुराणेतिहास सुपूजित वैदिकमार्गप्रदर्शयुते जय जय हे मधुसूदन कामिनि धनलक्ष्मि रूपण पालय माम् இப்பொழுது அஷ்டலக்ஷ்மியின் ஸ்தோத்திரத்தின் விளக்கங்களை பற்றி பார்க்கலாம். முதலில் வருவது ஆதிலக்ஷ்மி. அதன் விளக்கம் என்னவென்றால், நல்ல மனம் கொண்டவர்களால் வணங்கப்படுபவளே, அழகிய மாதவியே, சந்திரனின் சகோதரியே, பொன் நிறத்தவளே, முனிவர்களால் வணங்கப்படுபவளே, முக்தியை தருபவளே, மென்மையான சொற்களை பேசுபவளே, வேதங்களால் துதிக்கப்படுபவளே, தேவர்களால் போற்றப்படுபவளே, மது என்ற அரக்கனை அழித்த திருமாலின் அன்புக்குரிய ஆதிலட்சுமியே, என்னை எப்போதும் காப்பாற்றுவாயாக.
இதுதான் முதல் ஸ்லோகத்தின் அர்த்தமாகும், அதாவது ஆதிலட்சுமியின் அர்த்தமாகும். இரண்டாவது தானியலட்சுமி, அதாவது உணவு அளிப்பவள். அதனுடைய விளக்கம் என்னவென்றால், குற்றங்களையும் பாவங்களையும் அழிப்பவளே, வேத வடிவமாக விளங்குபவளே, பார்க்கடலில் உதித்த மங்களகரமானவளே, மந்திரங்களில் உரைபவளே, மங்களங்களை அழித்து தாமரை மலரால் பூஜிக்கப்படுபவளே, துன்பங்களை போக்குபவளே, தானியலட்சுமியே, என்னை எப்போதும் காப்பாற்றுவாயாக. மூன்றாவதாக தைரியலட்சுமி. தைரியலட்சுமி என்பது தைரியமும் வீரமும் தருபவள். அதனுடைய விளக்கம் என்னவென்றால், வெற்றியை மழையாக பொழிபவளே, பிருகு முனிவரின் மகளே, மந்திர வடிவினலே, தேவர்களால் பூஜிக்கப்பட்டு உடனடி பலன் தருபவளே, ஞானத்தை வளர்ப்பவளே, சாஸ்திரங்களால் புகழப்படுபவளே, பிறவி பயத்தையும் பாவங்களையும் போக்குபவளே, தைரிய லக்ஷ்மியே, என்னை எப்போதும் காப்பாற்றுவாயாக. நான்காவதாக கஜலட்சுமி. கஜலட்சுமி செல்வத்துக்கும் அதிகாரம் தருபவள். விளக்கம்: வறுமையும் துன்பத்தையும் அழிப்பவளே, தேர், யானை, குதிரை, காலாட்படை ஆகிய 4 வகை படைகளாலும் யானைகளின் வழிபாட்டினாலும் சூழப்பட்டவளே, திருமால், சிவன், பிரம்மன் ஆகியோரால் நன்கு பூஜிக்கப்படுபவளே, பொன்மயமான கஜலட்சுமியை என்னை எப்போதும் காப்பாற்றுவாயாக என்ற அர்த்தம். ஐந்தாவதாக சந்தானலட்சுமி, நன்மக்களை அளிப்பவள். விளக்கம் என்னவென்றால், தீய எண்ணம் கொண்ட வம்சங்களை அழிப்பவளே, வேத வடிவமாகவும் இசை வடிவமாகவும் திகழ்பவளே, 7 இசைகளுடன் முனிவர்களால் போற்றப்படுபவளே, நல்ல குழந்தைகளையும் சந்ததியும் அருளும் சந்தான லட்சுமியே, என்னை எப்போதும் காப்பாற்றுவாயாக. ஆறாவது விஜயலட்சுமி, வெற்றியை அளிப்பவள். விளக்கம் என்னவென்றால், தாமரையில் வீற்றிருப்பவளே, தாமரை போன்ற முகத்தை கொண்டவளே, பொன் ஆபரணங்களாலும் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டவளே, தேவர்கள், அசுரர்கள், முனிவர்கள் அனைவராலும் வணங்கப்படும் திருவடிகளை கொண்டவளே, எல்லாவற்றிலும் வெற்றியை தரும் விஜயலட்சுமியே, என்னை எப்போதும் காப்பாற்றுவாயாக. ஏழாவதாக வித்யாலட்சுமி, கல்வியும் கலைகளும் தருபவள். விளக்கம் என்னவென்றால், தேவர்களின் ஈஸ்வரியே, கலை மகளின் வடிவானவளே, துயரங்களை அழிப்பவளே, இரத்தின ஆபரணங்களால் மிளிர்பவளே, அமைதியான புன்னகை கொண்ட முகத்தினலே, நவா நிதிகளை அருள்பவளே, கலி தோஷத்தை போக்குபவளே, கல்வியையும் ஞானத்தையும் அருளும் வித்யாலட்சுமியே, என்னை எப்போதும் காப்பாற்றுவாயாக என்ற அர்த்தம். எட்டாவதாக தனலட்சுமி, பொருள் செல்வம் தருபவள். விளக்கம் என்னவென்றால், திமி திமி என்ற முரசின் மங்கள நாதத்தில் நிறைந்திருப்பவளே, சங்கு மற்றும் வாத்தியங்களில் ஒளியால் துதிக்கப்படுபவளே, வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்களால் பூஜிக்கப்பட்டு நல் வழியை காட்டுபவளே, செல்வங்களை அள்ளி கொடுக்கும் தனலட்சுமியே, என்னை எப்போதும் காப்பாற்றுவாயாக. வேண்டிய வரங்களை தரும் அஷ்டலட்சுமியாருக்கு நமஸ்காரம். இந்த அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரத்தை பக்தியுடன் நீங்கள் தினமும் படிக்க வேண்டும். நான் உங்களுக்கு அந்த ஸ்லோகத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று பாடலாக பாடி உங்கள் வீடியோவில் நான் கொடுத்திருக்கிறேன். அந்த பாடலினுடைய வரிகள் எல்லாம் நான் ஸ்க்ரீனிலும் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து கொண்டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். இந்த மந்திரத்தினுடைய பொருள் புரிந்து நீங்கள் பாராயணம் செய்தால் அது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஆகையால் நீங்கள் மந்திரத்தினுடைய பொருளை புரிந்து கொண்டு அன்னையை, அஷ்டலட்சுமி தேவிகளை நீங்கள் வணங்கி நல்பயன் பெறுவீர்கள். அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்று சகல பாவங்களிலிருந்து விடுபட்டு நல்வாழ்வு வாழ்வீர்கள். நன்றி அன்பர்களே. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.